அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது அரேபியன் சிக்கன் மந்தி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ வெங்காயம், 6லேருந்து 7 பச்சை மிளகா, மல்லிக்கீரை, 2 ட்ரை லெமன், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், 1 கிலோ சிக்கன், மல்லி மசாலா, அப்புறம் சில்லி பவுடர். இதான் இது கூட இன்க்ரீடியன்ட். அப்புறமேட்டு ஒரு சிக்கன் ஸ்டாக் க்யூப். நூறு ml எண்ணெய், 50 கிராம் நெய், அதுக்கப்புறம் வெங்காயம். 1/2 கிலோ வெங்காயம் சொன்னால அதில் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லாவே ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நட்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாதாம், முந்திரி, திராட்சை 3யுமே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். திருப்பி அதே எண்ணெயிலே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நான் அப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆன அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 25 கிராம், 25லேருந்து 50 கிராம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, ரெட் சில்லி தூள், அப்புறம் மந்தி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடணும். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் பீஸஸை ஆட் பண்ண வேண்டியதுதான். லைட்டாக ஒரு சாட்டை கொடுத்துட்டு தண்ணி ஆட் பண்ணணும். நான் 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சு அரிசி ஆட் பண்ணணும். நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து ட்ரை லெமனையும் சிக்கன் ஸ்டாக்கையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணணும். சைட் பை சைட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கன், அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், மந்தி மசாலா, லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது தம்மில் வர அளவுக்கு வந்தோடனே தம்மில் போடணும். இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனை வந்து சுட்டு எடுத்துடலாம், கிரில் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கிரில் பண்ண முடியலன்னா தோசை பேனில் வச்சு கிரில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அரிசி தம் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். மல்லிக்கீரை, இப்போ சிக்கன்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்மோக் போடணும். ஒரு சார்ஜர் பீஸ் போட்டு லைட்டாக எண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றணும். நெய் போட்டால் தான் ஃப்ளேவராக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா போதும். அப்படியே டக்குன்னு மூடிடணும். நல்லா மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ஸ்மெல் செமையாக இருக்கும். இந்த மந்தியோட ஃப்ளேவரே இந்த ஸ்மோக்கில் தான் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கான சாஸ் ரெடி பண்ணலாம்.
3 தக்காளி, 3 பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு, ஒரு கை கொத்தமல்லி, புதினா, ஒரு ஆஃப் லெமன், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்தி டொமேட்டோ சாஸ் ரெடி. அவ்வளோதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரெடி டு சர்வ். சூப்பரான சுவையான அரபிக் சிக்கன் மந்தி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.